ஓம் ஸ்ரீ சாய்ராம். நமது அன்பான சீரடி சாய்பாபா, நமது அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் அருள் உரை. நமது கடமைகளை எவ்வாறு நிறைவேற்றி நம்மை அவரிடத்தில் உயர்த்தி கொள்ள முடியும்? பகவான் இன்று இந்திய கலாச்சாரத்தின் உதாரணங்களுடன் நமக்கு அன்பாக நினைவூட்டுகிறார். நீங்கள் ஒரு காரை ஓட்டும்போது கார் உங்கள் கடவுள். நீங்கள் சந்தையில் வியாபாரம் செய்யும் போது சந்தை உங்கள் கடவுள். பாரத கலாச்சாரத்தின்படி நாம் முதலில் செய்ய வேண்டிய வேலைக்கு வணங்குகிறோம். எந்த வேலை செய்வதற்கு முன் எந்த வேலையும் கடவுளாக கருத வேண்டும். தஸ்மை நம கர்மனே. உபநிடதங்கள் நமக்கு இதை கற்பிக்கின்றன. நான் செய்ய வேண்டிய வேலையை நான் கடவுளாக கருதுகிறேன். அந்த வடிவத்தில் கடவுளுக்கு வணங்குகிறேன். தபேலா வாசிப்பவரை பார்ப்போம். அவர் அதை வாசிக்க தொடங்கும் முன் அவர் தபேலாவுக்கு வணங்குகிறார். ஹார்மோனியம் வாசிப்பவர் தொடங்குவதற்கு முன் ஹார்மோனியத்துக்கு வணங்குவார். ஒரு நடன கலைஞர் தனது நடனத்தை தொடங்குவதற்கு முன் அவளுடைய குங்கு குருவுக்கும் இசை கணுக்காலுக்கும் வணங்குவார். உயிரற்ற காரை ஓட்டப்போகும் ஒரு ஓட்டுநர் கூட ஸ்டேரிங் வீலை பிடிப்பதற்கு முன்பு ஸ்டேரிங் வீலுக்கு நமஸ்காரம் வணக்கம் செய்கிறார். நீங்கள் அவ்வளோ தூரம் செல்ல வேண்டியது இல்லை. கார் ஓட்டும் போது கார் மற்றொரு நபரை மோதினால் உடனடியாக நாம் அந்த நபருக்கு நமஸ்காரம் செய்கிறோம், அதாவது மன்னிப்பு கேட்கிறோம். இவை அனைத்திலும் முக்கியத்துவம் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. எனவே முழு படைப்பையும் கடவுளின் வடிவமாக கருதுவதும் அந்த ஆவியில் உங்கள் கடமையை செய்வதும் தியானம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறிய தெய்வீக சொற்பொழிவு. மே மாதம் 12ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு. ஒவ்வொரு வேலையும் கடவுளின் வேலையாக கருதுங்கள். பின்னர் உங்கள் வேலை வழிபாடாக மாற்றப்படும் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.